அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்ற அந்த சத்தியத்தை நாம் கடந்த வாரத்திலிருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். ஏன் நாம் கிறிஸ்துமஸ் நாட்களில் வாழ்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதனால் தான் இயேசு ஏன் இந்த உலகத்துக்குள்ளே பாலகனாய் வந்து பிறந்தார். நாம் கிறிஸ்துமஸ் எதற்காக கொண்டாடுகிறோம்? தேவன் மனிதனாய் இந்த உலகத்துக்குள் ஒரு பாலகனாக குழந்தையாக வந்து பிறந்தாரே, இந்த காரியத்தை தான் நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோமே. அப்போ இந்த தேவனுடைய இந்த அன்புக்கு பின்னாடி ஏன் தெய்வம் மனிதனா ஏன் வந்து பிறக்க வேண்டும்? அவர் ஏன் மனிதனா இந்த உலகத்துக்குள் வந்தார் என்ற அந்த சத்தியத்தை தான் நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதற்காக நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இயேசு எப்படி தாம் பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே வந்தார் என்ற சத்தியத்தை நமக்கு விளங்க செய்வதற்கு அவர் சொன்ன மூன்று ஓமைகளிலிருந்து நாம் வேத சத்தியங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நாம் முதலாவது ஓமையாகிய காணாமல் போன ஆடு அந்த ஓமையை தியானிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு அந்த காரியத்தை நாம் தொடர போகிறோம். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு கிறிஸ்து எப்படி பாவிகளை ரட்சிக்கும்படிக்கே வந்தார், எப்படி மனுஷன் பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறான், பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷனை எப்படி அவர் ரட்சிக்க வந்தார் என்ற அந்த சத்தியத்தை விளங்க செய்வதற்கு தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க 3 ஓமைகளை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஓமைகளுடைய பின்னணி என்ன? லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த நாட்களில் சமுதாயத்திலேயே மிக மோசமான பாவிகள் என்று கருதப்பட்ட ஆயக்காரர் என்றால் வரி வசூலிக்கிறவர்கள். பாருங்க, இயேசுவின் நாட்களில் இஸ்ரேல் தேசம் ரோம ஆட்சி கீழே இருந்தது. அப்போ இந்த யூதர்கள் ரோமர்களுக்கு வரி செலுத்த வேண்டியதா இருந்தது. அப்போ இந்த யூதர்கள் மத்தியில் உள்ள சிலர் பாருங்க ரோம அரசாங்கத்துக்காக வரி வசூலித்தார்கள். அப்போ வரி வசூலிக்கும் போது என்ன பண்ணாங்க? கெட்ட வேண்டிய வரிக்கும் மேலாக அநியாயமாக வரிகளை ஜனங்களிடத்திலிருந்து பிடுங்கி இப்படியாக பாருங்க பயங்கர அநியாயம் பண்ணாங்க. அதனால இயேசுவின் நாட்கள்ல இந்த ரோம இன்னொரு ஒரு அரசாங்கத்துக்காக யூதர்கள் மத்தியிலிருந்து இந்த யூதர் வரி வசூலிக்கிற மனுஷனாக செயல்பட்டு யூதர்களை இப்படி போட்டு அநியாயமா யூதர் மத்தியிலிருந்து அநியாயமா இப்படி வரி வாங்கி இப்படி அநியாயம் பண்றாங்களே என்று சொல்லி இயேசுவின் நாட்கள்ல யூத சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா வரி வசூலிக்கிறவர்களை மிக மோசமான பாவிகளாய் அன்றைய யூத சமுதாயம் கருதினது. பாருங்க, அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக தான் பார்க்கப்பட்டாங்க. அதனால்தான் லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகேயு எனப்பட்ட ஒரு வரி வசூலிக்கிறவன் ஒரு ஆயக்காரன் வீட்டுக்கு இயேசு சென்ற போது பாருங்க
எல்லாருக்கும் நம்ப முடியல. அது எப்படி இயேசு இவனை போய் எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இயேசுவினிடத்தில் இப்படி மோசமான பாவிகள் எல்லாம் ரட்சிப்பை பெறும்படி, இயேசுனோட வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வருகிறதை பார்த்த அந்த நாட்களில் உள்ள யூத சமுதாயத்தினுடைய அந்த மத தலைவர்களாய் பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவினிடத்தில் பாவிகள் அவரிடத்தில் வசனத்தை கேட்கிறதெல்லாம் பார்த்த உடனே முறுமுறுக்கிறாங்க. அது எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மோசமான பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வசனத்தை போதித்து எப்படி அவங்கள ரட்சிப்புள்ள நடத்த முடியும்? அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இயேசுவின் நாட்களில் உள்ள இந்த யூத மத தலைவர்களாய் பரிசேயர்கள் பாருங்க, இவங்க இந்த மக்களெல்லாம் தீண்டத்தாதவர்களாக கருதினதுனால தான் பாருங்க, இயேசு யூத மத தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த பாவிகளை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அவங்கள ரட்சிக்கும்படிக்கு இயேசு அங்கே பாருங்க, அங்கே அவர்களுக்கு ஊழியம் செய்த போது பாருங்க, இந்த பரிசேயர் அதை பார்த்து பொறாம்பட்டதுனால தான். ஏன் பொறாம்பட்டாங்க? இந்த பரிசேயர்களுக்கு இயேசு ஏன் இந்த உலகத்துக்குள் வந்தார்? ஐயா, மனுஷன் இன்னைக்கு எல்லாருமே பாவிதான். நீ யூத மத தலைவனா இருக்கிற பரிசேயனே, நீயும் பாவியா தான் இருக்க. ஆனா உனக்கும் பாவ நிலை என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்கி. என்னை தேடி வர பாவிகள் தங்களுடைய நிலையை உணர்ந்துட்டாங்க. இவர்கள் உணர்வடைந்திருக்கிறார்கள், நீயோ உணர்வு இல்லாமல் இருக்கிற. அப்போ எல்லா ஜனங்களுக்கும் இயேசு இப்போ என்ன பண்றாரு, அவரிடத்தில் வந்திருந்த பரிசேயர்களுக்கும் சரி, அவரை தேடி வந்த பாவிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் எப்படி நாம எப்படி பாவத்துல விழுந்து கிடக்கிறோம், எப்படி நம்மை ரட்சிக்கும்படிக்கு இப்போ இயேசு இந்த உலகத்துக்குள் வந்திருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த ஓமைகளை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இந்த ஓமைகள் நாம தியானிக்கிற அந்த ஓமைகளுக்கு பின்னணி இதான். பாருங்க, எதுக்காக நாம் இதை தியானிக்கிறோம்? நம்ம முதலாவது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கத்துல இந்த உணர்வில்லாத பரிசேயர்களை போல என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. இந்த பரிசேயர்களும் பாவிகளாக தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, நாங்கள்லாம் பாருங்க யூதர்கள் மத்தியில அவங்களுக்கு போதிக்கிற மத தலைவர்களாக இருக்காங்க. அப்போ நாங்கள்லாம் எங்க பாவிங்க, நாங்கள்லாம் நல்லவங்க தானே. இந்த பாரு, மோசமான அந்த பாவம் பண்றான் பாரு, வேசித்தனம், விபச்சாரம், குடிக்கிறான், இவன் தான் பாவி, இவன் வெளிப்படையா பாவம் பண்றான், அப்ப இவன் தானே பாவி அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் இப்படி இருக்காங்க, நான் நல்லவன் தானே, அப்ப நான்லாம் பாவி இல்லைல்ல, அவன் ஓப்பனா பாவம் பண்றான், இப்போ அவன் தான் பாவி, நான்லாம் பாவி இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு மனுஷருக்குள்ளே சிலர் தங்களோட பாவ நிலையெல்லாம் உணராம என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லாருமே உணர வேண்டும். பாருங்க, ஒருவேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஏற்கனவே நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு பல வருஷமா நீங்க ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்தை நாம் எதற்காக கேட்கிறோம், நம்ம எந்த நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் என்பதை குறித்த உணர்வடைய வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இயேசுவினுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நீங்க பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி என்னவென்றால், உங்களை ரட்சிக்கும்படிக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் என்ன செய்தார், வந்தார் என்பதுதான் நற்செய்தி தேவ பிள்ளைகள். அப்போ நம்ம முதலாவது இந்த ஓமையில பார்க்குற விஷயம் என்னன்னா, நம்ம எப்படிப்பட்ட பாவ நிலையில விழுந்து கிடந்தோம் அதை விளக்குறதுக்கு தான் இயேசு முதலாவது பாருங்க இந்த காணாமல் போன ஆடு என்ற அந்த ஓமையை சொல்றாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் போன வாரத்தில் இதை முதல்ல கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தோம். இதை இன்னும் அதிகமாக பார்ப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த அங்கே இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஆடுகள் அது எத்தகைய தன்மை உள்ளதாக இருக்குமா பாருங்கள். அதெல்லாம் புத்தி இல்லாத ஆடுகளாக இருக்குமா. எப்படி என்றால், இஸ்ரேல் தேசம் பார்த்தீங்கன்னா அது மேடு பள்ளம் உள்ள ஒரு தேசமாக இருக்கும் பாருங்க. எல்லாம் இப்போ அது சமவெளியாக இருக்காது, எல்லாம் மேடு பள்ளங்களாக தான் இருக்கும். அப்போது
பாருங்க, இந்த ஆடுகளை மெய்ப்பன் பாருங்க மேய்க்கும்படி அழைத்து செல்லும் போது சில ஆடுகள் என்ன பண்ணுமோ, தூரத்தில் எங்கேயாவது மெய்ப்பன் அழைத்து கொண்டிருக்க பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது சைடில் எங்கேயாவது ஒரு இடத்துல புல்லை பார்த்துட்டு அது பாட்டு பாருங்க மெய்ப்பனுடைய வழிநடத்து இல்லாமல் அது பாட்டு ஓடி போய் அந்த புல்லை போய் மேய போயிருமா பாருங்க. போனதுக்கப்புறம் தான் பாருங்க இந்த ஆடுகளுடைய தன்மை என்னன்னா, இந்த ஆடுகள் எல்லாமே மெய்ப்பனை சார்ந்து இருக்குது. மெய்ப்பன் தான் இதை கரெக்டாக வழி நடத்திட்டு போனோம். மெய்ப்பன் தான் இதுக்கு தண்ணி குடிக்கும்படி நீரோடை அண்டை கூட்டு போனோம். இந்த ஆடுகளுக்கு தன்னைத்தானே நடத்தி கொள்ற ஆற்றல் என்னது கிடையாது பாருங்க. இந்த ஆடுகள் முற்றிலுமா மெய்ப்பனை சார்ந்து இருக்குது. அப்போ ஒரு ஆடு இப்போ திடீர்னு ஏதோ ஒரு புல்லை பார்த்துட்டேன்னு சொல்லி மந்தையை விட்டு தனியா போயிடுச்சுன்னா அதுக்கு திரும்ப மெய்ப்பனை தேடியும் மந்தையை தேடியும் வர்றதுக்கு அது தெரியாது பாருங்க. அப்போ அப்படி போயிடுச்சுன்னா அந்த ஆடு பயத்திலே செத்து போயிருமா பாருங்க. அப்போ அதனால தான் மெய்ப்பன் உடனே என்ன செய்வானா, ஓடி போய் அதை தேடுவானா பாருங்க. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இது யாரை பற்றி பேசுகிறது? நம்மை பற்றி தான் பேசுகிறது. நம்ம எல்லாரும் பாருங்க இந்த ஆதாம் ஏவாளை போல தான் இருக்கும். ஆதாம் ஏவாள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், எத்தனையோ மரங்கள் இருக்கு, அதெல்லாம் போய் நீங்க சாப்பிடுங்க. இந்த தோட்டத்து நடுவில் உள்ள இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அது ஒன்றை மட்டும் தான் சாப்பிடாதீங்கன்னு கட்டளையிட்டு இருந்தார். ஆனா பாருங்க, ஆதாம் எவ்வளவு புத்தி இல்லாத ஆடா இருந்திருக்காங்க. ஆண்டவர் சொன்ன எத்தனையோ மரங்களை போய் சாப்பிட உள்ள கனிகளை பறித்து சாப்பிடாம தேவன் விலக்கின அந்த கனியுடைய அந்த மரத்து பக்கத்துல தான் போய் நின்றுக்கிட்டு பிசாசனோட பொய்களை கேட்டுக்கிட்டு போய் பாவத்துல விழுந்து போனாங்க பாருங்க. இது எதை குறிக்குது? நம்மளை தான் குறிக்குது பாருங்க. எத்தனையோ முறை நம்மளோட வாழ்க்கையில பாருங்க இந்த உலகத்தின் காரியங்களை நமக்கு தெரியும். இந்த வழியில நம்ம போகக்கூடாதுன்னு நமக்கு தெரியும் பாருங்க. வாலிப வயசுல இன்னைக்கு எத்தனையோ பாருங்க எத்தனையோ நல்ல ஆலோசனைகள்லாம் வாலிபர்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா பாருங்க இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் உலகத்தின் சரியான வழி அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தாலும் பாருங்க அவர்கள் உலக இச்சையினால் இழுக்கப்பட்டு தவறான பாதையில போய் பாருங்க இன்னைக்கு கெட்டு போயிடுறாங்க. கெட்டு போன பிறகு திரும்ப நல்வழிக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு என்னது தெரியாது பாருங்க. அதான் ஒன்ஸ் நம்ம வழி தப்பி போயிட்டோம்னா திரும்ப சரியான வழியில வர்றதுக்கு நமக்கு என்னது ஆற்றல் கிடையாது பாருங்க. அப்போ அதனாலதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் காணாமல் போன ஆடுகளா என்ன செய்கிறோம் இருக்கிறோம். காணாமல் போன ஆடுகளாய் மட்டும் இல்ல பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட பாவ நிலையில விழுந்து கிடந்தோம் என்பதை விளக்குவதற்கு இயேசு இரண்டாவது ஒரு ஓமையும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அது என்னது? காணாமல் போன காசு. பாருங்க, நான் உங்களுக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இப்பொழுது 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாதிருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு பாருங்க காணாமல் போன காசு என்ற ஒரு ஓமையை பற்றி இங்க என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, எங்கே இயேசு தான் வாழ்ந்த அந்த நாட்களில் உள்ள யூத சமுதாயத்தில் உள்ள ஒரு ஸ்திரியை பற்றி பேசுகிறார். பாருங்க, இங்க சொல்லுது ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் இப்போ அதை தேடுறதுக்கு மிகுந்த பிரயாசப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லி இங்க இயேசு சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க இயேசு பேசுகிறாரே, இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வச்சு ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து விட்டதுன்னு சொல்லுகிறாரே, இது எதை பற்றி பேசுகிறார்? இயேசுவின் நாட்கள்ல வாழ்ந்த பாருங்க ஒரு திருமணமான ஒரு ஸ்திரிக்கு அவங்களுடைய தகப்பன் என்ன செய்வாங்களா,
10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்களாம். இந்த வெள்ளிக்காசு இதனுடைய விலை என்னவென்றால், ஒவ்வொரு வெள்ளிக்காசும் ஒரு நாள் சம்பளத்துக்கு, இயேசுவின் நாட்களில் ஒருத்தர் ஒரு நாள் வேலை பார்த்தா கிடைக்கும் சம்பளத்துக்கு இணையானதாம் பாருங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காசு எல்லாம் ரோம பேரரசனுடைய அந்த முத்திரை போட்ட காசுகள். அப்போ இந்த 10 வெள்ளிக்காசு எதுக்கு இந்த ஸ்திரீ உடையவளா இருப்பாளா? ஒரு பெண் திருமணம் ஆகும்போது அவளுடைய தகப்பன் இது தன்னுடைய மகளுக்கு கொடுக்கும் ஒரு கிஃப்டாம் பாருங்க. அப்போ இந்த இந்த திருமணமான ஸ்திரீ இந்த தகப்பன் கொடுத்த 10 வெள்ளிக்காசையும் தலையில ஒரு ஹெட்பேண்ட் மாதிரி என்ன செய்வாலாம், அணிந்து கொள்வாளாம், அல்லது கழுத்துல ஒரு செயின் மாதிரி அணிந்து கொள்வாளாம். எதுக்கா பாருங்க, இயேசுவின் நாட்கள்ல அந்த யூத சமுதாயத்துல ஒரு ஸ்திரீ தான் திருமணமானவள் என்பதற்கு அடையாளம் இந்த 10 வெள்ளிக்காசு தான். நாம் பாருங்க, இன்னைக்கு நம்ம வெட்டிங் ரிங் போடுற மாதிரி அன்னைக்கு இயேசுவின் வாழ்ந்த சமுதாயத்துல இதான் வெட்டிங் ரிங் மாதிரி. இதை அப்போ இன்னொருத்தர் இந்த ஸ்திரீ இதை அணிந்திருக்க பார்க்கும்போது இவள் திருமணமானவள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன செய்து இருக்குது. அப்போ இதுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சிருச்சுன்னா அது எதை குறிக்குது? அவள் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போறதுக்கு சமமா இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த வெள்ளிக்காசு அதுல பாருங்க ரோம பேரரசன் முத்திரை இருக்குது. அப்போ அது ஒரு நாள் வேலை பார்த்தா வருகிற சம்பளம். அப்போ அது வெளியேறப்பட்டது. அப்போ அதனாலதான் அதை கண்டுபிடிக்கும்படி அவள் என்ன செய்கிறாள், பிரயாசப்படுகிறாள் பாருங்க. அப்போ இதுவும் நாம் எப்படி பாவத்திலே விழுந்து போய் கிடந்தோம் என்பதற்கு பாருங்க, இதுவும் ஒரு பட விளக்கமா இயேசு காண்பிக்கிறார் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று என்ன செய்கிறது, அழைக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, நாம் எல்லாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய், தேவனுக்கு சொந்தமானவர்களாய், தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர்களாய், இப்படி விலையேற பெற்றவர்களாய் என்ன செய்தோம், இருந்தோம். ஆனா யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் மனவாட்டியா இருந்த நாம இப்போ பாவத்தின் நிமித்தம் பாருங்க கிறிஸ்துவை விட்டு விலகும் போது பாருங்க அது கிறிஸ்துவை என்ன செய்கிறது, வேதனைப்படுத்துகிறது. ஏனென்றால் நாம் அவருடைய மனவாட்டி, நாம் தேவ சாயல் பெற்றவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, நாம் தேவனுக்கு விலையேற பெற்றவர்களா என்ன செய்யறோம் இருக்கோம். ஏன்னா அவருடைய சாயல்ல தானே இருக்கோம். அப்போ நம்ம காணாம போகும்போது பாருங்க, நம்மளை தேடி கண்டுபிடிக்க தேவன் என்ன செய்கிறார், தீவிரப்படுகிறார். அப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த 2 ஓமையிலையும் நாம் எப்படி இன்னைக்கு காணாமல் போனவர்களா இருக்கிறோம், பாவத்தினால் எப்படி மரித்து போயிருக்கிறோம் இருந்தோம் என்பதை இயேசு இங்க என்ன செய்கிறார், விளக்குகிறார் பாருங்க. ஒண்ணு காணாமல் போன ஆடு. காணாமல் போன ஆடுன்னா என்ன அர்த்தம், நம்ம ரொம்ப புத்தி இல்லாதவர்கள். ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடத்தலைன்னா இந்த உலகத்தின் இச்சைகள் நம்மளை ஈஸியா என்ன செய்யற, இழுத்து கொண்டு போயிடும். இச்சையில போய் விழுந்து, உலகத்தின் இச்சைகள்ல போய் நம்ம அகப்பட்டு விட்டால் திரும்ப அதுல இருந்து மீண்டு சரியான வழிக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு சாதாரண ஆட்கள் தான் பாருங்க. அப்போ நமக்கு ஒரு ரட்சகர் என்னது தேவைப்படுகிறது. அதே போலதான் பாருங்க, நாம் தேவ சாயல் விலையேற பெற்றவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம காணாமல் போய் பாருங்க, இன்றைக்கு தேவ சாயலை இழந்து போய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற நம்மளதான் தேவ பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்தார், வந்தார் பாருங்க. வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் இப்பொழுது 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் இங்கே சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன செய்தார், விழப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாருங்க, இயேசு சொன்ன அந்த ஓமையில் உள்ள காணாமல் போன ஆடை போலதான் நம்ம எல்லாரும் பாருங்க, அவனவன் தன் வழியில போய், அவனவன் தன் வழியில என்னன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா அந்த அந்த பிசாசினால் சோதிக்கப்பட்டு அந்த காரியத்தை தான் போய் என்ன செய்யறது, தேவனுடைய கற்பனைகளை மீறுவது. இப்படி
அவனவன் இன்னைக்கு தன் வழியில போய் பாருங்க, இன்னைக்கு நம்ம வழி மாறி போனதுனால சரியான வழி தெரியாம நம்ம என்னதுன்னே என்ன செய்யறதுன்னே தெரியாம பாருங்க அப்படி பாவத்துல விழுந்து போய் என்ன செய்த கிடந்தோம். அதான் பாருங்க நம்முடைய பழைய வாழ்வின் நிலை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலை இதுதான் பாருங்க. ஆனா அப்படி கடந்த போதுதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்குள் வந்தார் பாருங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் இப்போ 29வது வசனத்தின் பின்பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல மெய்ப்பனா என்ன செய்கிறார், இருக்கிறார் பாருங்க. அங்கே இயேசு அந்த ஓமையில சொல்றாரு, ஆட்டு மெய்ப்பன் மற்ற 99 ஆடுகளை விட்டு விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடி போவான்னு சொன்னாரு. அந்த கதையில அந்த ஆட்டு மெய்ப்பன் யார்? இயேசு கிறிஸ்து தான். இயேசுதான் நம்முடைய நல்ல மெய்ப்பன். அததான் சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு பாருங்க, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். ஆம், நம்முடைய கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறதுனால தொலைந்து போன ஆடுகளாகிய நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் இந்த உலகத்துக்குள்ளே பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்தார், வந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் மெய்ப்பன், நம்ம ஆடுகள். ஆனா நம்ம இப்போ ஆடுகளான நாம் காணாமல் போனதுனால இப்போ நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த தண்டனையை அவரே மெய்ப்பனாகி இயேசுவே ஏற்றுக்கொள்ளும்படி அவர் ஒரு பாருங்க நம்முடைய இடத்த ஒரு ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அவர் எடுத்துக்கொண்டு பாருங்க. இப்போ வேதம் சொல்லுது மறுபடியும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பதி, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல என்ன செய்தார், விழப்பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே நாம் செய்த பாவத்துக்கான தண்டனையை பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேல் என்ன செய்தார், வைத்தார். ஏன்? அவர்தான் நம்முடைய பாவத்தை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் என்ன செய்தார், சுமந்து நம்முடைய பாவத்துக்கான தண்டனையெல்லாம் அவர் என்ன செய்தார், சுமந்து பிறகு இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளை காணாமல் போன ஆடாகிய நம்மளை மறுபடியும் பாருங்க மந்தையில கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்க்கணும். மறுபடியும் நம்மளை பாருங்க அந்த நம்மளை பாவத்திலிருந்து ரட்சிக்கணும். அப்போ பாவத்துல இப்ப நான் விழுந்து கிடக்கிறேன் பாருங்க. இந்த ஆட்டினுடைய இன்னொரு தன்மை என்னவென்றால் பாருங்க, ஆட்டு மேய்ப்பன் இப்ப காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்க முடியும், தேடி போய் அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டா அந்த ஆடு மெய்ப்பன் கூப்பிட்டோன்னே உடனே வந்துடாதான் பாருங்க, அடம் பிடிக்குமா. அப்போ நம்மளும் நிறைய நேரம் பாருங்க, ஆண்டவர் நம்மளை தேடி வந்து அழைக்கிறார், பாவத்துல இருந்து மனம் திரும்புன்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யறோம், அடம் பிடிக்கிறோம். அப்போ நம்மளை திரும்பவும் நம்முடைய இருதய கடினத்தெல்லாம் உடைச்சி நம்மளை கர்த்தரனை திரும்ப வைக்கிறதுக்கு தான் பாருங்க இப்போ தேவன் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறார், அனுப்புகிறார் பாருங்க. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த காணாமல் போன காசு அந்த இதுல பாருங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி அதை கிரியை செய்கிறார்னு சொல்லுது பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுது, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோன்னு சொல்லி வேதம் சொல்லுது. விளக்கை கொளுத்தி, அதை எதை குறிக்குது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருளுள்ள இருதயத்துக்குள்ளே இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்னும் விளக்கை என்ன செய்கிறார், அவர் பாருங்க ஏற்றுகிறார். நம்முடைய இருதயம் இருளடைந்து போகுது, ஆனா நம்முடைய இருதயத்தின் விளக்கை ஏற்றுகிறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு என்ன செய்து வெளிச்சமா இருக்குது. அப்போ நம்முடைய இருதயத்துல வெளிச்சத்தை கொண்டு வருவது யாரு, பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால்தான் நாம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் வரும்போது அவர் நம்மை
நம்முடைய பாவத்தை குறித்து என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ நம்முடைய பாவ நிலையை அவர் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்தி பாருங்க. இங்க வீட்டை பெருக்கி என்று சொல்லுகிறார். எதை குறிக்குது? நம்முடைய இருதய கடினத்தெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உடைக்கிறார் பாருங்க. உடைச்சி பாருங்க, இப்போ நாம மறுபடியும் கர்த்தரண்டை திரும்பும்படிக்கு பாருங்க நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார் பாருங்க. கிரியை செய்து இப்படியாக நாம் மறுபடியும் நாம் பாருங்க இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படும்படி அவர் கிரியை செய்து பாருங்க நாம் ரட்சிக்கப்படும்படி இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை இந்த வசனம் உங்கள் இருதயத்தை தொட்டு, இப்போ ஒருவேளை பரிசுத்தாக உங்கள் இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாதையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்க எந்த நிலையிலிருந்து இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்க உணராதவர்களா இருந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் இப்போ உங்களை உணரச் செய்திருந்தால் இப்போ நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துல இந்த சமூகத்தில் வருகிறோப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றின்னு சொல்லுகிறோம். இந்த நாளில் எப்படி இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடாக இருந்த எங்களை காணாமல் போன காசை போல ஆண்டவரே கிறிஸ்துவின் மனவாட்டியா இருந்த நாங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு போய் தேவ சாயலை இழந்து போயிருந்த எங்களை எப்படி ரட்சிக்க முடியும்? இயேசு இந்த உலகத்துக்குள் வந்து எப்படி எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தார். இப்போ திரும்ப ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் எப்படி இயேசுவை நோக்கி பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தை எப்படி உணர்த்துவிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோமே. இந்த சத்தியத்தை கேட்டிருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை இதனால் என்னை தொட்டு கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் எப்படி நான் தேவனுடைய கிரியையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவனால ரட்சிக்கப்படல, இது சுத்த தேவ கிருபை என்ற இந்த நாளில் உணர்வடைந்தவர்களாய் அவர்கள் உள்ளத்தை மாற்றுங்க. அவர்களை இதை பார்த்து கொண்டு யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ இப்பொழுது ஆவியானவர் அவருடைய உள்ளங்களை தொட்டு அவருடைய பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தி இப்பொழுது அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படும்படி இப்பொழுது நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவை நாம் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தரும் கர்த்தரா இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.